தங்கச்சி வந்துருச்சு. என்னைக்கு வரா தங்கச்சி இன்னைக்கு வந்திருக்குது. அதனால பாலும் பழம் ஏழு கிடைமா எல்லாம் எடுத்து சீக்கிரம் வந்து கொடுறா. அண்ணா தங்கையே இதோ என்றுமே இல்லாம எங்க பார்த்தாலும் வாசலை தோறணும் வாசலையும் பண்ண தோறணிட்டு இப்போ ஒரு தேர்தலா போல இருக்குவே. என்னடா விஷயம் தங்கையே? ஏ கோய் என்னடா பழம் பழம் யாருக்கு பூம்பல அவனையான சொல்லுங்க. நம்ம வேணாம் நீ போய் அண்ணா நீ பெருமாளுக்கு ஊட்டி விடு ஊட்டி விடு சாப்பிடுமா. கொல்லக்காரன் இல்ல அவன் தும்பார் கொல்லக்காரன். ஆனால் என்று இல்லாத திருநாளாம் இன்று என்னுடைய தங்கையாளர்கள் என்னுடைய வைகுண்டத்தை தேடி வந்திருக்கிறாய். ஆமா எதுக்கு வந்து தெரியுமா? நான் ஏன் வந்த தெரியுமா? நம்ம பெண்ணுக்காக அண்ணா தங்கையே இந்த நேரத்துல உங்களை தேடி என்ன எதுக்காக வந்து தெரியுமா? தங்கையே பருவத்துல பயிர் செய்து பழமொழி ஆகாத அவசியம். ஏன்னா இந்த அன்னை காண்பதற்காக 7 தாதிமார்களோடு இப்படி சீர்வரிசையோடு வந்திருக்கும் பொழுது எல்லையில்லாத சந்தோஷம் என்று இல்லாத திருநாளை என் தங்கையாளவன் என்னுடைய நாட்டுக்கு வந்தது எனக்கு எல்லையில்லாத சந்தோஷம். எல்லையில்லாத சந்தோஷம். எதுக்கு வந்த? ஏது விஷயமா? அந்த பூர போக எடுத்து வச்சீங்களா? அந்த பூர ரோஸ் கலர் எடுத்து வச்சீங்களா இல்லையா? நல்லா வெச்சு பேசுங்க. என்ன ஒரு ஆச்சரியம் அண்ணா. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய தங்கைக்கு என் மேல் இவ்வளவு அக்கறையா? ஆனா அண்ணனுடைய மகளுக்கு கல்யாணம் என்று தெரிந்து பட்டு சேலையோட வந்திருக்கிறாரு. அந்த துணி நகரத்தில் எடுத்து வச்சிருக்கியா? புள்ளைக்கு ஒட்டியானோ அது ஆனா எடுத்துக்காட்டு அம்மா அங்க என்ன கொண்டாந்து காட்டு. உங்களுக்கு என்ன கொண்டாந்து புடவா ஜாக்கெட்டு பாவாடை கட்டி இது போய் வாங்குறதுக்கு யார் தெரியுமா? சுந்தரி கோவணத்துணி. எடுத்து கொடுங்க. எங்க அம்மா என்ன நல்லா எடுத்துக்காட்டு. இது என்ன தெரியுமா? பாவாடை. அடியில் வந்து பாவாடை. பாவாடை அப்படி சொல்லுங்க. எல்லாரும் சின்னானவர்கள் பாடுவதை சேர்ந்த சின்னாயன் அவர்கள் போடக்கூடிய காஞ்சான 10 ரூபாய் தெரியுங்களா? எதுக்குடா தெரியாதுங்களா? நமக்கு அவசரத்துக்கு வேணுங்க. எப்படிடா சொல்லக்கூடாது. இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்று முன்ன தேடி வந்த காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? இந்த வைகுண்டத்துக்கு தேடியே 7 தாதிமார்களோடு 7 தட்டு சீரோடு இன்று அண்ணனை தேடி வந்த செய்தி என்ன? எதுக்காக தெரியுமா? எதுக்காக? பெண்ணுக்காக உன்னை தேடி வந்தேன்னா இந்த சுபத்ரா என் மகன் அபிமனனுக்கு மகளாகிய சூரியனையும் பொண்ணு கேட்க வந்திருக்கேன். நான் மட்டுமா வந்தேன். என் ஜாதி ஜனம் ஒட்டு வரவும் சொந்த வந்தோம். எங்க மச்சாண்டாரு பொண்டாட்டி எங்க அக்கா எங்க நாத்தனா நண்டையா எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. பெண் கேட்க உங்களுக்கு
பெண்ணு கேட்க வந்திருந்தேன். பெண் கேட்கவா? பெண் கேட்கவா? அம்மா தங்கையே, அம்மா நீ மிஞ்சி போன காரியத்தில் அம்மா மிஞ்சி போன காரியத்தில் என்ன சொல்றீங்க? மிஞ்சி போன காரியத்திலே கெஞ்சுவது நியாயமில்லை. நியாயம் இல்ல. இதோ என்னுடைய மகளாகிய காலகாலத்திலே என் மகளை திரை காலமாக நான் வைத்திருந்தேன். சரி. பருவத்திலே பயிற்சி என்று சொல்வார்கள். காலகாலத்திலே வயதுக்கு வந்த பெண்ணை நான் வீட்டிலே வைத்திருந்தேன். நேற்று தினமோ டெல்லியிலும் அஸ்திராபுரத்தை ஆளக்கூடிய வெங்கல சரிகிற படித்த மன்னன் துரியோதனன் வந்து நேற்றுதான் 1001 பொன் கொடுத்து அடியும் போட்டு விட்டு போயிருக்கிறார். இல்ல. ஆமாம்மா. உங்கள் மகள் சுந்தரிக்கும் அஸ்திராபுரத்து வேந்தன் மகனாகிய தீரனுக்கும் மகனுக்கும் ஆமா அந்த இலக்கண குமாரனுக்கும் அழகு வாய்ந்த சுந்தரிக்கு 1001 பொன் நகை போட்டு அடித்து போட்டு விட்டு போய்விட்டார்கள். அண்ணா பொண்ணு கேட்க உறவுக்காரி நான் வந்திருக்கும் பொழுது ஆமா தங்கச்சி அஸ்திராபுரத்து வேந்தன் திரியோன் மகன் லக்னனுக்கும் என் மகன் சுந்தரிக்கும் கல்யாணம் செய்வதாக கோடி பரியம் நான் வாங்கிவிட்டேன். பரியம் பெற்றுட்டீங்களா? ஆமாமா. இந்த பாருண்ணா வெந்த புண்ணுல வேலை பார்த்தாதண்ணா ஏனம்மா சொந்தக்காரி நான் இருக்கும் போது ஆமா மத்தவங்களுக்கு நீ பொண்ணு தரலாம் சொல்லாமா? ஆஹா. நான் சொல்றது கேளண்ணா. ஆமா. விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. எருதுக்கு புண்ணு காக்கி கொண்டாடுமா அப்படின்னு நான் நினைக்கவில்லை தங்கி. பொண்ணு கேட்காம வந்தது தப்புதான். சரி. புள்ள வயசுக்கு வந்து சமைச்சு 5 வருஷம் ஆச்சு. ஆமா. இது வரைக்கும் பொண்ணு வந்து கேட்காம இருந்தது சரிதான். ஆமா. தப்புதான். ஒத்துக்கிறேன். இப்ப உரிமைக்காரி என் கொடிக்காரி நான் அறுக்க வந்திருக்கேன். பொண்ணு கேட்க வந்திருக்கேன். ஆமா. இந்த உரிமையை நீ கேட்கலாம். ஆனா காலகாலத்துல வயதுக்கு வந்த பெண்ணை நான் 1 வருடம் வைத்திருந்தேன், 2 வருடம் வைத்திருந்தேன். ஆனா காலத்துல நாட்டில் உள்ள குடிமக்கள் எல்லாம் கேவலமாக பேசுவதற்கு முன்பதாக துரியோதனன் வீடு தேடி வந்தான். நானும் பரியும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். பங்காளிகளுடைய பாண்டவன் பங்காளிகள், துரியோதனன் பங்காளிகள். அவர் வீட்டில் யார் பெண்ணை கொடுத்தாலும் சம்மதம் என்று நான் ஒப்புக்கொண்டேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏனம்மா சின்ன வயசுலயே நானும் என் அண்ணியாகிய லட்சுமியும் எனக்கு பையன் பிறந்தாலும் சரியா, உனக்கு பொண்ணு பிறந்தாலும் சரியா, சின்ன வயசுல 2 பேரும் முழுகாம இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு பொண்ணு பையன் பிறந்தா உன் வீட்டுல உனக்கு பொண்ணு பிறந்தா நாம 2 பேரும் சம்மதி ஆயிக்கலாம். என் பையனுக்கு தான் உன் பொண்ணை கொடுக்கணும், உன் பொண்ணுக்கு தான் என் பையனை கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கே பேசணுமா இல்லையா? லட்சுமி நீங்க 2 பேரும் பேசிக்கொள்ளலாம். இந்த எல்லாம் மறந்துவிட்டு காசு பணம்னு சொல்லி ஆசைப்பட்டு என் பொண்ணு நான் வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. இது நியாயமா அண்ணா? ஏம்மா சுத்தி வளைத்து பேசுவதற்கு என்ன காரணம்? பாண்டவருக்கு கொடுப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இந்த பாண்டவர்களுக்கு இந்த ஆலகுந்தி பட்டணத்தையே நான் பரிசாக தந்து உன்னை நான் திருமணம் செய்து கொடுத்தேன். அந்த நாட்டை வைத்து காப்பாற்றினார்களா இல்லை பொண்ணை வைத்து காப்பாற்றினார்களா? அனைத்துமே தோர்த்து விட்டு பங்காளிகளிடத்தில் நாடை ஒப்படைத்து விட்டு காடோ வனவாசமாக போய்விட்டார்கள். அந்த பரிதேசிகளிடத்தில் என்னமா இருக்கிறது? அண்ணா என்ன பத்தி என்ன வேணா பேசு. என்ன நான் கூட பிறந்த ஒரு தங்கச்சி, நீ அடிச்சாலும் உடைச்சாலும் நான் வாங்கிக்குவேன். உடம்புல நீ பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் வீட்டுக்காரர் வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னமா சத்தம்? அதனால 1000 மேடி 1000 அடுக்குகளை அடுக்கடுக்காக எடுத்து வைத்தாலும் நீ என் தங்கதாய் நான் இல்லைன்னு சொல்லல. தங்கச்சி குறைக்கணும் சொல்லி சொத்து சுகமெல்லாம் கொடுத்தேன். அதையெல்லாம் வச்சு காப்பாத்தினார்களா? காப்பாத்தாமல் அனைத்துமே பந்தயத்தில் தோர்த்து விட்டு அவர்களோ காடோ பணம் சென்று விட்டார்கள். ஆலகுந்தி மாநகரத்தில் என் தங்கை ஒன்றி ஒருவராக குழந்தை வைத்து நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ படு வேதனை என்னால் பொறுக்க முடியவில்லை. அத்தோடு என்னுடைய மகளை கொடுத்து அந்த சித்திரவதைக்கு ஆளாக்க வேண்டுமா? உன்னை கொடுத்ததே போதும். ஆமா, எதுவில்லாத அந்த பாண்டவருக்கு ஏன் கொடுக்கணும்? என் பிள்ளையும் கொடுத்து நான் எதுக்கு சித்திரவதை பண்ணுறியா? அதேதான் அண்ணா, காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னா, சொந்த பந்தம் 1000 காசு பணம் இருந்தாலும் சொந்த பந்தம் கூட வருமா அண்ணா? அண்ணா அம்மா அண்ணா